மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுக்கு வருகை தருமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் வரும் 28ஆம் தேதி தேமுதிக சார்பாக அனுசரிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு முதலமைச்சரை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ், விஜயபிரபாகரன் உள்ளிட்டோர் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல்.கே. சுதீஷ், விஜயகாந்தின் நினைவு நாள் ஆண்டுதோறும் குரு பூஜை விழாவாக கொண்டாடப்படும் என்று கூறினார். எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி சார்பில் நினைவு தினத்தை கொண்டாட உள்ளோம். இந்த நிகழ்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவரை சந்தித்து நாங்கள் அழைப்பு கொடுத்து வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முதலமைச்சர் சந்தித்து அந்த அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லா கட்சி தலைவருக்கு தரோம். நாங்கள் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்து சந்தித்து கொடுத்துருக்கோம். அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS சந்தித்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து கொடுக்க உள்ளோம். காலை 8:30 மணிக்கு தேமுதிகனுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் மௌன ஊர்வலம் கிட்டத்தட்ட அது போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அது கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லேருந்து அந்த மௌன ஊர்வலம் நடந்து தலைமை கழகத்துக்கு சென்று கேப்டனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைவோம்.